ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg சிக்கன் இருக்கும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேபிள் சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மசாலாவை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா எல்லா பக்கமும் எல்லா பீஸுக்கும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது வந்து 1 hour ஊற வச்சுக்கலாங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்து சூடுபடுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசா. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தை. நீங்கள் இந்த மாதிரி சன்னமாக நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி வந்து 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து விட்டதுக்கப்புறமா தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், அதுக்காக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு சேர்க்கறதுனால தக்காளி வந்து ஈஸியாக சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 3 பச்சை மிளகாய் வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மிளகாயும் வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 1 சேர்த்தோம், இப்போ 1 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததும் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை ஆனதும் கரிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி அது பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் தயிர் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வந்து சிக்கன் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10 ரூபா பாக்கெட் 1 பாக்கெட் தயிர் இருக்கும்ல அது வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ அது வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சிக்கனு அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு வந்து டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வந்து டேஸ்ட்டு எப்போ சிக்கன் எடுத்தாலும் இதே மாதிரி செய்யணும்னு தோணும், அந்த அளவுக்கு இந்த சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருந்தாங்க. இது கூட கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா பக்கம் வந்து சுடு தண்ணி வந்து காய வச்சுக்கோங்க. நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறதோட சுடு தண்ணி ஊற்றும்போது இன்னுமே சீக்கிரமாக வெந்து வந்துடும், நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக. இப்போ கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து நான் வந்து பக்கம் காய வச்சுருந்தேங்க. இப்போ அதை வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா சிக்கன் பாருங்கள், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழம்பு செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். தேங்க்ஸ்.